இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 51:10. தேவனே சுத்தமான இருதயத்தை என்னுள் சிருஷ்டித்து நேரான ஆவியை என்னுள் புதுப்பித்தருளும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் தாவீது ராஜா மனம் திரும்பும் ஜெபமாக இருக்கிறது. தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் பாவத்தில் விழுந்தார். ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய நல்ல காரியம் என்னவென்றால் தேவனிடத்தில் மனம் திரும்பினார். இந்த வசனத்தில் அவர் தேவனிடத்தில் 2 முக்கியமான விஷயங்களை கேட்கிறார். ஒன்று, சுத்தமான இருதயம். தாவீது என் இருதயத்தை சுத்தப்படுத்தும் என்று மட்டும் சொல்லவில்லை, அவர் சுத்தமான இருதயத்தை என்னுள் சிருஷ்டித்து என்று சொல்கிறார். அதாவது பழைய பாவமான இருதயத்தை மாற்றி தேவனுக்கு பிடித்த புதிய இருதயத்தை தாரும் என்று ஜெபிக்கிறார். நம் மனிதனாக இருக்கும்போது சில சமயம் தவறு செய்யலாம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை புதிதாக மாற்ற சக்தி உடையவர். அடுத்தது நேரான வழி. அடுத்ததாக தாவீது சொல்கிறார், நேரான ஆவியை என்னுள் புதுப்பித்தருளும். நேரான ஆவி என்றால் தேவனுக்கு உண்மையான மனம், நேர்மையான வாழ்க்கை, தேவனுடைய வழியில் நடக்கும் ஆவி. தாவீது சொல்வது, தேவனே, நான் தவறிவிட்டேன், இனிமேல் உம்முடைய வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யும். நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் தவறு செய்தால் அதை மறைக்காமல், காரணம் சொல்லாமல் தேவனிடத்தில் நேராக சென்று மனம் திரும்பி வேண்டினால் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பார். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் இன்று தாவீதைப் போல ஜெபிக்க வேண்டும். தேவனே, சுத்தமான இருதயத்தை என்னுள் சிருஷ்டியும், நேரான ஆவியை என்னுள் புதுப்பித்தருளும். இந்த ஜெபம் உண்மையாகவே சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு சுத்த இருதயத்தையும் நேரான ஆவியையும் புதுப்பிக்க அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.